ஒரு 35-37 ஒரு 45-47 வயசு வரைக்கும் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல விளையாடுவாரு. அந்த மாதிரியான ஒரு தருணத்துலதான் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட் வரும். ஆனா ஒரு 35 வயசு வரைக்கும் நாயா பேயா கஷ்டப்பட்டாது குடும்பத்துக்காக ஓடி ஓடி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவன் வீடு வாங்குறான், கார் வாங்குறான், அதெல்லாம் கவலை கிடையாது. தன்னுடைய வருமானத்துக்கு ஏத்த காசு கிடைக்குதா, அந்த காசை வச்சு குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வைக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்களுக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேல பாசங்கள் இருக்கும். ஆனா இருந்திருந்தா கூட ஊரு உங்களை விட்டு வைக்காது. ஊரு விட்டு வச்சாலும் உங்க தகப்பன் தாயி உங்களை விட்டு வைக்க மாட்டாங்க. உங்க மேல வேஷம் தாங்க. கடகராசிக்காரங்களுக்கும் தாய்க்கும் ஆகாது. காரும் வீடும் மண்ணும் பெண்ணும் பொண்ணு ஆசைகள் வர்றதே 40 வயசு 45 வயசுக்கு மேலதான். சேர்த்து வைக்கணும், சீட்டு போட்டு வைக்கணும், இப்படியாம்பட்ட ஒரு தருணம் வரக்கூடியதும் இந்த வயசு தான். கடகராசிக்காரர்களுக்கு உங்க சுற்று வட்டாரமும் உங்க அக்கம் பக்கம் உங்க சொந்த பந்தமும் உங்க வாழ்க்கை உச்ச நிலைமையில போயிருந்த பார்த்து போராமப்பட்டு உங்களுக்கு ஏவல் சூனியமே பண்ணுவாங்க. அப்பத்தான் உங்களுக்கு சர்ஜரி வரும். இடுப்பு கீழே பலம் இருக்காது. ஏதோ பித்து பிடிச்சு அலையிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். ஆனா கடகராசிக்காரங்களுக்கு 4 இன்ஸ்டன்ட் வந்துட்டு தாங்க போகும். ஒண்ணு, கடனாளியா இருந்து அந்த கடனை அடைக்க முடியாம டோட்டலி மென்டலி அப்செட் ஆகக்கூடிய தருணம். இல்ல பெண் மோகத்துல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். இல்ல ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் வந்தக்கூடிய ஒரு நேரம். இல்லைன்னா சட்ட சிக்கல் சிறைவாசம் போகக்கூடிய வயதும் 45 வயசுக்குள்ளதான். கடகராசி பாத்தீங்கன்னா மனைவி மேல பாசக்கார் தான். ஏதோ ஒரு தொல்லை, ஊரை விட்டு ஊரு போய் இல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அந்த வியாபார ஸ்தலத்துல பணிபுரியிற இடத்துல ஒரு பெண் மோகத்துலதான் நீங்க மாட்டுவீங்க. அப்பத்தான் நீங்க அவமானமும் அசிங்கமும் படுவீங்க. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும், எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு, மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும், குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு. ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப, எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும், எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் கடகராசி. கடகராசி ஒரு பெண் ராசி. கடகராசி ஒரு பிராமண ராசி. கடகராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அப்ப குரு பகவான், சனீஸ்வர பகவான், புதன் பகவான் 3 நட்சத்திர பாதங்களை கொண்டதுதான் இந்த கடகராசி. படிக்காத மேத, டாக்டர், அட்வொகேட், கலைத்துறையில பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஸ்டாரு, இவங்கெல்லாம் இந்த ராசிக்காரங்கள தான் நிறையவே இருப்பீங்க. ஆனா பொது தொண்டு, பொது சேவை, நாட்டுக்காக, வீட்டுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ராசி கடகராசி.
ஏன்னா நீங்க ஒரு பெண் நண்டு. ஒரு கட்ட கால வயசு, சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழதான் செய்வீங்க. இது விதி. ஆனா கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்திருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். ஒரு 35 37 ஒரு 45 47 வயசு வரைக்கும் சுக்கிரன் உங்க ஜாதகத்துல விளையாடுவாரு. அந்த மாதிரியான ஒரு தருணத்துல தான் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இன்சிடென்ட் வரும். பெண்கள் மேல ஒரு கவனங்கள் செலுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய தருணமும் உண்டு. ஆனா சொத்து சுகம் சேர்க்கணும் கேட்கிற எண்ணங்கள்லாம் இருக்காது. சம்பாதிக்கணும், மனைவி மக்களுக்கு செலவு பண்ணணும், இந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் இருக்கணும். நல்லா சாப்பிடணும். ஆனா ஒரு 35 வயசு வரைக்கும் நாயா பேயா கஷ்டப்பட்டாது குடும்பத்துக்காக ஓடி ஓடி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தவன் வீடு வாங்குறான், கார் வாங்குறான், அதெல்லாம் கவலை கிடையாது. தன்னுடைய வருமானத்துக்கு ஏத்த காசு கிடைக்குதா, அந்த காசை வச்சு குடும்பத்தை கட்டுக்கோப்பா கொண்டு வைக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்களுக்கும் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேல பாசங்கள் இருக்கும். ஆனா இருந்திருந்தா கூட ஊரு உங்களை விட்டு வைக்காது. ஊரு விட்டு வச்சாலும் உங்க தகப்பன் தாயி உங்களை விட்டு வைக்க மாட்டாங்க. உங்க மேல வேஷம் தான் காட்டுவாங்க. கடகராசிக்காரங்களுக்கும் தாய்க்கும் ஆகாது. மாமியார் வேணா ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மனைவியோடைய வழியில அண்ணன் தம்பியோடைய அவங்களுடைய தன்மையில நீங்க உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கடகராசிக்காரங்க ஒரு பாவப்பட்ட ஒரு ஜாதகம் ராசிக்காரங்கன்னு சொல்லுவேன். உழைச்சுதான் நீங்க கொடுக்கணும், உங்களுக்குன்னு எடுத்து வைக்க மாட்டீங்க. ஆனா இந்த சுக்கிரனுடைய தசை முடிஞ்சு ஒரு 47 வயசு முடிகிற போது உடல் நல குறைவு ஏற்படும். ஹாஸ்பிட்டலுக்கே பல லட்சங்களை செலவு பண்ணணும். 45 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு யோகமே. காரும் வீடும் மண்ணும் பெண்ணும் பொண்ணு ஆசைகள் வர்றதே 40 வயசு 45 வயசுக்கு மேலதான். சேர்த்து வைக்கணும், சீட்டு போட்டு வைக்கணும், இப்படியாம்பட்ட ஒரு தருணம் வரக்கூடியதும் இந்த வயசு தான். கடகராசிக்காரர்களுக்கு உங்க சுற்று வட்டாரமும் உங்க அக்கம் பக்கம் உங்க சொந்த பந்தமும் உங்க வாழ்க்கை உச்ச நிலைமையில போயிருந்த பார்த்து போராமப்பட்டு உங்களுக்கு ஏவல் சூனியமே பண்ணுவாங்க. அப்பத்தான் உங்களுக்கு சர்ஜரி வரும். இடுப்பு கீழே பலம் இருக்காது. ஏதோ பித்து பிடிச்சு அலையிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். ஆனா கடகராசிக்காரங்களுக்கு 4 இன்ஸ்டன்ட் வந்துட்டு தாங்க போகும். ஒன்று, கடனாளியா இருந்து அந்த கடனை அடைக்க முடியாம டோட்டலி மென்டலி அப்செட் ஆகக்கூடிய தருணம். இல்ல பெண் மோகத்துல போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு தருணம். இல்ல ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆக்சிடென்ட் வந்தக்கூடிய ஒரு நேரம். இல்லைன்னா சட்ட சிக்கல் வந்து சிறைவாசம் போகக்கூடிய வயதும் 45 வயசுக்குள்ளதான். அதுக்கு மேல ஆன்மீக தோரணம் வந்துடும். ஆண்டவனை பிடிச்சுக்கிட்டு எப்பா நீதான்ப்பா கெதி அப்படின்னு சொல்லக்கூடிய மனித குணம் வரக்கூடிய தருணம் உண்டு. பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஆயுசு கம்மி. ஏன்னா தேவ குணம். ராட்சசனுக்கு தான் ஆயுசு அதிகம். மனிதனுக்கு ஒரு 45 40 50 வயசு 55 வயசு வரைக்கும் மனித குணத்துக்கு. ஆனா தேவ குணத்துக்கு 45 வயசு வரைக்கும் தான் ஆயுசு. அதுக்குள்ளேயே தான் அற்ப ஆயுசு. உண்மையாலுமே கடகராசிக்கார ஆண்களை கேட்ட மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். கடகராசி ஆண் ராசியான ஒரு ஜாதகத்தை கெட்டினா தான் யோகம். கடகராசி பார்த்தீங்கன்னா மனைவி மேல பாசக்கார் தான். ஏதோ ஒரு தொல்லை, ஊரை விட்டு ஊரு போய் இல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அந்த வியாபார ஸ்தலத்துல பணிபுரிகிற இடத்துல ஒரு பெண் மோகத்துல தான் நீங்க மாட்டுவீங்க. அப்பத்தான் நீங்க அவமானமும் அசிங்கமும் படுவீங்க. அதுல இருந்து விடுபடுங்க.
மனைவி மக்களோட ஒத்துணர்ந்து வாழுங்க. வாழ்க்கைய ரசிச்சு ருசிச்சு சந்தோஷமா வாழுங்க. அற்புதமான உணவு எடுத்துக்குங்க. உங்க ஆரோக்கியத்து மேல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். 40 வயசு வரைக்கும் உங்க ஆரோக்கியத்து மேல கவனம் செலுத்த மாட்டீங்க. உழைச்சி குடும்பத்துக்கு நெய் கொடுப்பீங்க. 45 வயசுக்கு மேல உங்க ஆரோக்கியம் குன்றும் போதுதான் உங்களுடைய பிள்ளைங்க உங்களை பார்க்காதுங்க. கடகராசிக்காரர்களுடைய ஆணா இருந்தாலும் சரி, அண்ணனா பெரிய பையனா சின்ன பையனா சரி, இந்த ஆண் வாரிசுக்கும் உங்களுக்கும் ஆகாது. பெண் குழந்தைய பெற்றிருந்தீங்கன்னா நீங்க இல்லற சன்னியாசியா இருப்பீங்க. கடகராசிக்காரங்க ஆண் குழந்தைய பெற்றிருந்தா திருவண்ணாமலை இப்படிங்கக்கூடிய மலை பிரதேசத்துல சந்நியாச கோலத்துல போயிடுவீங்க ஒரு கட்ட காலத்துல. அற்புதமான ராசிக்காரங்க கடகராசிக்காரங்க. நிறைய கோயில் அர்ச்சகராக கூட இருப்பீங்க. கோயில் சம்பந்தப்பட்ட தொழில் கூட செய்வீங்க. அதனால பண்புள்ள ஒரு ஜாதகம் கடகராசிக்காரங்க. கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க எம்பெருமானை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. வாழ்க்கையில எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன், காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கைய தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா அவங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் மன்னவனுக்கு ரிவேஸ் ஆயிடும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமைத்தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க. ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில். அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம். முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு. அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும்.
வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் நான் இந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. கட்டாயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.